Maxmania sale under 499. Rush to your nearest Max store. TNC apply. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெரும்பான்மை சென்னை மக்களோட பால் தேவையை பூர்த்தி செய்யற அந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். மில்க் எல்லாமே வந்து டேங்கர்ல தான் ரிசீவ் பண்ணுவோம். நேரா வந்து ப்ராடக்ட் டைரிக்கு வரும். அந்த மில்க்கை நம்ம வந்து சாம்பிளிங் பண்ணுவோம். 5 silos எல்லாமே 15 kl கெபாசிட்டி. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பால் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னா மேல வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா பைப் லைன்ஸ் போட்டிருக்காங்க. மெட்ரோல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 13 lakh லிட்டர் மெட்ரோ சென்னையில மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷான பால் ஃபேக்டரி மேட் என் கையில இப்ப இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு. இதுதான் வந்து பன்னீர் டேங்க். இந்த வேட்ல வந்து என்ன ஆகும்னா பால் வந்து பேஸ்சரைஸ் ஆகி கலெக்ட் பண்ணும். நார்மலா வீட்ல வந்து நம்ம லெமன் ஊத்துவோம் பன்னீர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதிலா அதை நம்ம ஆமா ஜிடிஎல். இதுல வந்து 1200 லிட்டர் பால் இருக்கு. 1200 பால் எடுத்தோம்னா ஒரு 150 கிலோ நமக்கு கிடைக்கும். இந்த மிஷின்ல வச்சதுக்கு அப்புறம் அது பீஸா கட் ஆகுது. சோ இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்து 200 கிராம். பாட்டில் அங்க வைக்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து இங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கேப் போட்டு அது நேரா வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. ஸோ பேக் பண்ணப்பட்ட மோர் இப்போ என்னோட கையில இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு மட்டும் வந்து 13,000 பாட்டில் ரெடியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 5000 லிட்டர் மோரை வந்து இங்க ரெடி பண்றாங்க. ஒன் டே ஃபேக்டரி விசிட். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை மக்களோட பெரும்பான்மையான பால் தேவையை பூர்த்தி செய்யற இடமான ஆவின் ஃபேக்டரியில தான் இருக்கிறோம். இங்க எப்படி பாலை கொள்முதல் பண்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி தரக்கட்டுப்பாடு பண்ணி அதை ஆரஞ்சு, கிரீன், ப்ளூன்னு பிரிக்கிறாங்க, உள்ள போய் எப்படி வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சம்பந்தப்பட்டவங்ககிட்டயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போகலாம். என்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம மில்க் ப்ராடக்ட் டைரியை பொறுத்த வரைக்கும் மில்க்கை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் எல்லாமே வந்து டேங்கர்ல தான் ரிசீவ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் யூனியன்ஸ்ல இருந்து நாங்க ரிசீவ் பண்றோம். அதை ரிசீவ் பண்றதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரா வந்து ப்ராடக்ட் டைரிக்கு வரும். அந்த மில்க்கை நம்ம வந்து சாம்பிளிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் பண்றது என்ன பண்ணுவோம்னா பிளஞ்சர் போட்டு சாம்பிள் பண்ணி லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்த பிறகு அந்த மில்க் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்காக எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து இந்த மில்க் டெஸ்ட் பண்ண பிறகு சைலோஸ்ல எடுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 சைலோஸ் இருக்கு. சைலோஸ்ங்கிறது அந்த மில்க் ஸ்டோரேஜ் டேங்க். ஸ்டோரேஜ் டேங்க்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுலயே நம்ம என்ன பண்றோம்னா ப்ராசஸ் மில்க் சைலோஸ்னு வச்சிருக்கோம், ரா மில்க் சைலோஸ்னு வச்சிருக்கோம். சோ நம்ம என்ன பண்றோம், ஒரு சைலோஸ்ல எடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்ப பன்னீர் ப்ரொடக்ஷன் தேவைன்னா அதுக்கு பன்னீர் ப்ரொடக்ஷனுக்கான மில்க் அங்க கொடுப்போம். சோ அந்த டேங்க்ஸ்ல போய் அது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல போய் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகும். இப்போ இங்க இருந்து அந்த டேங்க்குக்கு போயிடுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி அங்க இருந்து நீங்க எடுத்துக்கிறோம். இப்ப அந்த டேங்க்ல இருந்து பால் இங்க இருக்கிற அந்த இதுக்கு தான் வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் அந்த சைலோவா? சைலோ. ஓகே. நமக்கு இருக்கிறது 1 2 3 4 5 சைலோஸ் எல்லாமே 15 kl கெபாசிட்டி. அதாவது 15,000 லிட்டர் கொள்ளளவு. ஓகே. இதுல இருந்து தான் நீங்க வந்து உள்ள வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் இல்ல அடுத்த நாளே நாங்க யூஸ் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் டேவே. ஓகே. அது வரைக்கும் இதுல கெட்டு போகாம இருக்கும். ஆமா, ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லி இன்சுலேட்டட் டேங்க். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா below 5 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா, அதனால அந்த டவுட் இல்ல. இது இன்சுலேட்டட் டேங்க். இது பேக் வியூ. நம்ம உள்ள போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான டிஸ்ப்ளேஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து டிஸ்ப்ளே மட்டும் நம்ம பார்த்து மட்டும் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து இதான் இவ்வளவுதான் டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம மேனுவலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சைலோல வந்துட்டு போய் பால் வந்து ஸ்டோர் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பால் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னா மேல வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா பைப் லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம்க்கோ இல்லை வந்துட்டு தயிர் வந்துட்டு செய்யறதுக்கோ இல்லை வந்து பன்னீர் செய்யறதுக்கோ இந்த மாதிரி பைப் லைன்ல தான் அந்தந்த செக்ஷனுக்கு வந்து அந்த பால் போயிட்டு இருக்கு. அதான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பன்னீர் செக்ஷன். உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் அனலா தான் இருக்கு இந்த செக்ஷன். உள்ள நுழைஞ்சதுல இருந்தே ரொம்ப அனலா இருக்கு. ஸோ இங்கதான் பன்னீர் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. இங்க எப்படி வந்து அந்த ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்டே கேட்கு. இப்போ வந்து சைலோஸ்ல இங்க தான் நம்ம ரிசீவ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைலோ பேனல்ஸ் இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஸ்பிளேஸ்லாம் இருக்கும். என்ன டெம்பரேச்சர்ல நம்ம மில்கை ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சைலோஸோட டிஸ்பிளேஸை பார்த்து. இங்க இருந்தா நமக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்க்கு போகுது. அதாவது ஐஸ்கிரீம் செக்ஷன் ஆகட்டும், பன்னீர் செக்ஷன் ஆகட்டும், ஃபர்மெண்டட் செக்ஷன் ஆகட்டும் போகும். இது தவிர நம்ம மில்க் ரிசீவ் பண்றோம். நம்ம வந்து ஸ்வீட்ஸ்க்கும் யூஸ் பண்றோம்.
அது பாத்தீங்கன்னா நமக்கு தனியா ஓல்டு ப்ராடக்ட் டைரின்னு இன்னொரு பக்கம் இருக்கு. அங்கேயும் வந்து இதே மாதிரி ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. அங்க ரிசீவ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா மில்க்ஸ் எல்லாமே ஸ்வீட்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரசகுல்லா, கோவா, அதுக்கப்புறம் மில்க் ஸ்வீட்ஸ் லைக் மில்க் பேடா, மில்க் கேக், இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்வீட்ஸும் பண்றோம். ஃபர்ஸ்ட் பன்னீர் மட்டும் பார்க்கலாம். இந்த டிஸ்ப்ளே சொன்னீங்க இல்லையா, இதுதான் அந்த டெம்பரேச்சர் செட் பண்ற டிஸ்ப்ளேயா? ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அளவும் காட்டும், அதே மாதிரி அதோட டெம்பரேச்சரும் காட்டும். இந்த பன்னீர் பாஸ்டரைசர் வழியா தான் உங்களுக்கு வந்து பன்னீர் டேங்க்குக்கு போகும். அதாவது எப்படின்னா இப்ப பன்னீர் வந்து அங்க இருந்து இதுதான் வந்து பன்னீர் பாஸ்டரைசர்னு சொல்லுவாங்க. இது வழியா பன்னீர் பாஸ்டரைஸ் ஆகி பால் இது வழியா, ஆமா, இது வழியா வந்து பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் முடிச்ச பிறகுதான் நம்ம பன்னீரா மேக் பண்ணுவோம். சோ இங்க பன்னீருடைய பாஸ்டரைசேஷன் வழியா போய் பன்னீருடைய டேங்க்ல போயிடும். அதாவது இங்க பால் இங்க வருது, இங்க பாஸ்டரைஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னீர் பண்ற டேங்க்குக்கு போகுது. பாஸ்டரைசேஷன்னா என்ன மேடம்? அது ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கும்ல, என்ன ப்ராசஸ் இங்க நடக்கும்? பாஸ்டரைசேஷன்ன்றது நம்ம பன்னீர்ல இருக்க பாலை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மில்க்ல இருக்கிற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவெல்லாம் நம்ம வந்து கில் பண்றோம். ஸோ அதுக்கு தான் நம்ம பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றோம். இங்க யூஸ் பண்றது 90 டிகிரி சென்டிகிரேட்ல பன்னீர் வந்து பாஸ்டரைசேஷன் ஆகும். ஸோ இப்போ அங்க இருந்து இங்க வந்து பால் கலெக்ட் பண்றோம். இதுதான் வந்து பன்னீர் டேங்க். இந்த டேங்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் வேட்னு சொல்லுவோம் நாங்க. இந்த வேட்ல வந்து என்ன ஆகும்னா பால் வந்து பாஸ்டரைஸ் ஆகி கலெக்ட் பண்ண பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம்னா பன்னீர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. என்ன பண்ணுவோம்னா இதுல ஜிடிஎல் நாங்க ஒரு கெமிக்கல் ஆட் பண்றோம். அதை தான் நாங்க ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா கோஆகுலேட் ஆகும். கோஆகுலேட் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த பன்னீரை எடுத்து இங்க வந்து நமக்கு வந்து மோல்டு இருக்கும். நார்மலா வீட்ல வந்து நம்ம லெமன் ஊத்துவோம் பன்னீர் பண்ணனும் அப்படினா அதுக்கு பதிலா அத நம்ம ஊத்துறோம் இல்லையா? ஜிடிஎல். ஓகே, அதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அத நீங்க அடுத்த process கொண்டு போவீங்க. இப்போ இதுதான் அவங்க கலக்குற ஜிடிஎல் இல்லையா? இதுல எவ்வளவு லிட்டர் பால் இருக்கு? இதுல வந்து 1200 லிட்டர் பால் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜிடிஎல் வந்து ஆட் பண்ணி இப்போ என்ன ஆகும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ண உடனே இப்போ என்ன ஆகும்னா பன்னீரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். என்னன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த மில்க் சாலிட்ஸ் தனியாகவும் அதுல இருக்க வே புரோட்டீன்ஸ் தனியாகவும் பிரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு மோல்டு இருக்கு. அதை பிரிஞ்ச உடனே அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயினர் மூலமா எடுத்து அந்த மோல்ட்ல போடுவாங்க. சோ இங்க இருந்து புகை பயங்கரமா வருது, ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வேட்டை வந்து அந்த அளவுக்கு நம்ம பாஸ்டரைஸ் 90 டிகிரி பண்றோம். அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது டபுள் ஜாக்கெட் வேட். 20 to 30 மினிட்ஸ்ல இது வந்து திரட்டு தனியா பிரிஞ்சிடும். பிரிஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிஞ்சதை நல்லா டிஸ்டர்ப் பண்ணி அந்த வே புரோட்டீன் தனியா ஆயிடும். இதுக்கு வந்து நம்ம ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு அந்த மோல்டுக்குள்ள வச்சு நம்ம அதுல வந்து அந்த மில்க் சாலிட்ஸை எடுத்து போட்டு பிரஸ் பண்ணுவோம். பொதுவா வீட்ல நம்ம பன்னீர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டி ஒரு துணியில கட்டி அது மேல ஒரு வெயிட் வைப்போம் இல்லையா? சோ அந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது. லிட்டரலி அதை தான் இங்க பண்றாங்க. சோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த திரட்டை எடுத்து வடிகட்டி தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு அது மேல ப்ரெஷர் கொடுக்க போறாங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். கரெக்டா நம்ம சொல்றோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மோல்டுன்னு சொல்லுவோம். இந்த மோல்டுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா பன்னீரோடைய திரட்டையும் எடுத்து அதுல போட்டுட்டு நம்ம அதை வந்து இந்த மிஷின்ல வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ண விடுவோம். இப்போ எப்படின்னா இதில் வச்சுட்டு இப்போ வந்து மிஷினை ஆன் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த ப்ரெஷரில் என்ன ஆகும்னா இதில் இருக்கிற தெரிகிற மிச்ச தண்ணிகள் உள்ளே இருக்கிற எல்லா மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் இதுலேயே இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து டைரக்டா சில் வாட்டர்ல ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது 20 நிமிஷம் இருக்கும்னு சொன்னீங்களே, இந்த ஒரு பேட்ச் இது இல்லையா? ஆமா, இது ஒரு பேட்ச்க்கு எவ்வளவு கிலோ பன்னீர் ரெடி ஆகும்? அதாவது வந்து நம்ம ஒரு 1200 பால் எடுத்தோம்னா ஒரு 150 கிலோ நமக்கு கிடைக்கும். 1200 லிட்டர்ல இருந்து 150 கிலோ. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மோல்டு வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ ஈல்டு கிடைக்கும். சோ 15 மோல்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ 15 மோல்ட்ல நமக்கு வந்து எப்படி ஒரு 200 கிராமா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 200 கிராம் பாத்தீங்கன்னா 750 பீஸ் நமக்கு கிடைக்கும். 200 கிராம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கு. பட் இந்த டேங்க் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க என்ன நடக்குது? சோ இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் மோல்ட வந்து நம்ம வந்து அங்க நம்ம பிரஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்ம சில் வாட்டர் டேங்க்ல போடுவோம். இதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 டிகிரி இருக்கும். அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் எல்லாமே பாஸ்டரைஸ்டு கிளீன் சில்டு வாட்டர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோல்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மோல்டை வந்து இந்த மோல்ட்ல இருக்க பன்னீரை வந்து எடுத்து இது உள்ள டைரக்டா ட்ரீட் பண்ணுவோம். சோ அது இது ஆல்மோஸ்ட் 3 to 4 hours இந்த டேங்க்ல தான் இருக்கு. இதுக்குள்ளேயே. ஆமா, ஒரு பேட்ச் குள்ள எத்தனை இது மாதிரி போடலாம் அதுக்குள்ள? இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 20 ல இருந்து 25 வரைக்கும் போடலாம். ஓகே, போட்டாங்க.
நம்ம கடையில போய் ஈஸியா பன்னீர் வாங்கிடுறோம், பட் அதுக்கான மெனக்கடல் இங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. அங்க அவ்வளவு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இங்க கிட்டத்தட்ட ஒரு 4 டிகிரி அவங்க சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. மேல படுது, நல்லா தெரியுது, அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அதுக்குள்ள வந்து இந்த பிளாக்ஸை வந்து போடுறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4-5 மணி நேரம் உள்ள இருக்கும். ஆமா, 3 to 4 மணி நேரம் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து பேக் பண்றது பேக்கிங் ஏரியாக்கு போயிடும். நம்ம அந்த கூலிங் டேங்க்ல வந்து எவ்வளவு பிளாக்ஸ் இருந்ததுங்கிறத பார்த்தோம். அங்க இருந்து இங்க வருது, இந்த செக்ஷனுக்கு வருது. இந்த செக்ஷன்ல வந்து இந்த மிஷின்ல வைக்கிறாங்க. இந்த மிஷின்ல வச்சதுக்கு அப்புறம் அது பீஸா கட் ஆகுது. கட் ஆனதுக்கு அப்புறம் அது இங்க எடுத்து வைக்கிறாங்க. இங்க எடுத்து வச்சு அதை வந்து வெயிட் பாக்குறாங்க, வெயிட் செக் பண்றாங்க. எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு பீஸ் 200 கிராம். சோ இந்த ஒரு பீஸ் மட்டும் வந்து 200 கிராம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கறத இவங்க கிட்டே கேட்கலாம். எல்லா பிளாக்ஸும் இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு வெயிட் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து அந்த மோல்டுல வச்சு செக் பண்ணி பேக் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் நம்ம பன்னீர் வந்து பால்ல இருந்து தனியா வந்து அதை கரெக்டா பிரிச்சு எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி அதை கூல் பண்ணி அதை கட் பண்ணி பேக் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பேக்கிங்ல அவங்க வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த ரேப்பர் மூலமா வந்துட்டு கவர் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னீரா கிடைக்குது. என் கையில இப்ப ஃப்ரெஷ்ஷான பன்னீர், என் கண்ணு முன்னாடி செஞ்ச ஃப்ரெஷ்ஷான பன்னீர் இருக்கு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப ஆச்சரியத்தகுந்த விஷயமா இருக்கு. ஸோ அங்க தயாரிக்கிற அந்த மோர் வந்து இந்த பைப்லைன் வழியா இங்க வந்து பேக் பண்ணப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாட்டில் அங்க வைக்கிறாங்க. இந்த பாட்டில் வந்து இங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அங்க கேப் போட்டு அது நேரா வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. ஸோ பேக் பண்ணப்பட்ட மோர் இப்போ என்னோட கையில இருக்கு. இது வந்து 200 ml 10 ரூபாய் இந்த பாட்டில். ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு மட்டும் வந்து 13,000 பாட்டில் ரெடியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 5000 லிட்டர் மோரை வந்து இங்க ரெடி பண்றாங்க. மோஸ்டா வந்து 5000ல இருந்து 10,000 லிட்டர் மோர் வந்து ஒரு நாளைக்கு ரெடி பண்றதா சொல்றாங்க. 15,000 பாட்டில் கிட்ட வந்துட்டு ரெடி பண்றதா இவங்க சொல்றாங்க. மோரோட வாசம் நல்லா எனக்கு இங்க வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்ப நம்ம வந்து மோர் அந்த செய்யற ஏரியால இருக்கோம், அப்படி இல்லையா? அப்படித்தானே? ஸோ அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல வந்து கொத்தமல்லி அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, இஞ்சி எல்லாம் போடுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் இங்கதான் இல்லையா? ஆமா, என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கிளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. நம்ம எப்படி மோர்ல வந்து கலக்குறோமோ, இப்போ ஒரு 1000 மோர் எடுக்கிறோம்னா அதுக்கு தேவையான அளவு மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி அது வந்து நேரா வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போயிடும். ஓகே. இங்க மோர் வந்து ஆனா இங்க தான் தயார் பண்றாங்க இல்லையா? அதாவது மசாலா வந்து இங்க வருது. சோ ரெண்டு இங்கேயே மிக்ஸ் ஆயிருது. ஸோ பன்னீர் செய்யறது, மோர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். பட் இதெல்லாம் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபரட்டரி. ஸோ இங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க அந்த குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு செக் பண்றாங்க. ஸோ ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு மாய்ச்சர் இருக்கணும், மாய்ச்சர் இருக்கக்கூடாதா, இதெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க தான் டிசைட் பண்றாங்க. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வர்றது வந்து பால் தான் வருது இல்லையா? ஸோ அந்த பால்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் முதல்ல இங்க உள்ள வரதுக்கு? அதை எப்படி நீங்க அந்த தர நிர்ணயம் பண்றீங்க? ரா மில்க் வந்து பியூரா இருக்கணும். அந்த மில்க்ல பாத்தீங்கன்னா மில்க்ல பொதுவா ஃபேட் கண்டென்ட், எஸ்என்எஃப் கண்டென்ட் சொல்லுவோம். ஃபேட் வந்து கொழுப்பு சத்து, எஸ்என்எஃப் வந்து சாலிட் நான் ஃபேட். ஃபேட் இல்லாத அதர் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், வாட்டர் இட் இஸ், அதெல்லாம் எஸ்என்எஃப் சொல்லுவோம். இந்த ஃபேட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எஸ்என்எஃப் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிப்போம். மெயினா அடல்ட்ரண்ட் இல்லாத மில்காய் சப்ளை பண்ணுவோம். அதுக்கு எங்ககிட்ட லாக்டோஸ்கோப் FT இருக்கு. அதை வச்சு இந்த மில்கை ஃபீட் பண்ணா அந்த மில்க்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபேட் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் எஸ்என்எஃப் இருக்கு, அடல்ட்ரன்ஸ் நில் இருக்கா இல்லையான்றத காட்டிடும். அடல்ட்ரண்ட் மில்க் எடுத்துட்டு அந்த மில்க் எடுத்த பிறகுதான் பை ப்ராடக்டா பண்ணுவோம். இதுல ஒரு டவுட் வரும். இப்ப டெக்னிக்கலா நீங்க அடல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்கிற ஒரு டவுட் வந்து பாக்குறோம். அடல்ட்ரண்ட் வந்து சுகர் சேர்ப்பாங்க, யூரியா சேர்ப்பாங்க. சுகர், யூரியா எல்லாம் எதுக்காக சேர்க்கிறாங்கன்னா அந்த மில்க்ல இருக்கிற எஸ்என்எஃப் பூஸ்டர் பண்ணி கொடுக்கும், திக்கா தெரியும். சோ அதுக்காக சுகர், யூரியா சேர்ப்பாங்க. அப்புறம் நியூட்ரலைசர் சேர்ப்பாங்க. அந்த நியூட்ரலைசர் எதுக்குன்னா அது கெடாம அப்படியே நியூட்ரலா வச்சிருக்காங்க, நியூட்ரலைசர் சேர்ப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ், ஃபார்மால்டிஹைடு சேர்ப்பாங்க.
அதுவும் பொருள் கெடாம இருக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டி சேர்ப்பாங்க. இந்த அடல்ட்மெண்ட்லாம் மில்க்ல இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பாலா இருக்கா சுத்தமான மில்கா பாலா எடுத்துட்டு அதுல இருந்து பை ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். நிச்சயமா. ஓகே, அப்படி சப்போஸ் அதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? சேஞ்சஸ் இருக்கும்போது அதை ரீப்ராசஸ் பண்ணலாம். ரீப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருக்க பாக்டீரியல் growthல கண்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இன்னொன்னு நாங்க கேள்விப்பட்டோம், இங்க வந்து பெருசா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கறதே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் நில் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, அது ஆனா எப்படி வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு கெடாம இருக்கும் அப்படின்ற அத ப்ராசஸ் பண்றோம் இல்லையா? ஸ்வீட் ப்ராடக்ட் வந்து ஹை ஹீட் இருக்கு. இத வந்து மில்க் பொறுத்த வரைக்கும் 85 டிகிரி ஐஸ்கிரீம் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா 85 டிகிரி ஹீட் பண்ணி 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சில் பண்ணும் போது அதுல இருக்க மேக்ஸிமம் மைக்ரோ ஆர்கானிசம் டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். தட் இஸ் கால்ட் பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. பாஸ்டரைசேஷன். இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, டெக்னிக்கலா ஏதோ கூலிங் செயின் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. அது கோல்ட் செயின். இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டு கப்பா பிடிச்சிடும். இந்த கப்பு வந்து -18 to -25 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆனா அது ப்ராப்பரா இருக்கும். இல்லாட்டி அது கோல்டு செயின் பிரேக் ஆனா டெக்ஸ்சர் மாறிடும். ஃபர்மெண்டட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டு செயின் பிரேக் ஆகும் போது அது pH வந்து pH லெவல் டிக்ரீஸ் ஆகும், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சவர் டேஸ்ட் வரும். இங்க அந்த டேங்கர் வந்துருச்சு இல்லையா? சோ அடுத்ததா என்ன பண்ணுவீங்க? நம்ம ப்ராசஸ் ஃப்ளோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லேஜ் சைடு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொசைட்டிஸ்ல கொண்டு போயிட்டு பாலை கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. அங்க இருந்து சொசைட்டிஸ்ல கலெக்ட் பண்ணி சில்லிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போகுது. அந்த சில்லிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா மில்க வந்துட்டு சில் பண்றோம். அந்த சில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் யூனியன் டைரிஸ் இருக்கு. யூனியன் டைரிஸ்க்கு அந்த டேங்கர் போகுது. யூனியன் டைரிஸ்ல இதுக்கான குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம மெட்ரோ டைரிக்கு நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தமிழ்நாடு லெவல் ஆவின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நியர்லி 40 lakh லிட்டர் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்றோம் நம்ம பர் டே. ஒரு நாளைக்கு பண்றோம். அதுல நமக்கு மெட்ரோக்கு மட்டும் நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20 lakhக்கு எடுக்கிறோம். இதுல நம்ம பேக்கெட்டா வந்துட்டு சேல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 13 lakh லிட்டர் மெட்ரோ சென்னையில மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பர் டே ப்ரொக்யூர்மெண்ட் வந்து 40 lakh. அதாவது 40 லட்சம் லிட்டரை வந்து நீங்க ஒரு நாள்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். 20 லட்சம் லிட்டர் வந்து சென்னைக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துறீங்களா? சென்னைக்கு மட்டுமே நம்ம 20 lakh எடுக்கிறோம். அந்த 20 lakh பாத்தீங்கன்னா நம்ம பை ப்ராடக்ட்ஸ்க்காக வந்துட்டு ஒரு 30,000 தான் அதுல இருந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் மெட்ரோல பொறுத்த வரைக்கும். மத்தது எல்லாமே நம்ம வந்துட்டு பேக்கெட் மில்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். 13 லட்சம் லிட்டரை வந்துட்டு பாக்கெட்டாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மீதி இருக்கிறத பை ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்றோம். ஓகே, அந்த 13 லட்சம் லிட்டர் தான் இப்ப வந்து பேக் பண்ண போறாங்க. அதுக்கான விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? காலையில விடிய காத்துல இருந்து நம்மளுக்கு பால் கிடைக்குது, பாவின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா விடிய காத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷா வந்து அப்பதான் வந்து இறங்கும். சென்னையோட ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து இறங்கும். அப்படிங்கிறப்ப எத்தனை மணில இருந்து பால் உள்ள வரும்? அது மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்கா? நமக்கு பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து 24 ஹவர்ஸ்மே நாங்க எங்களுக்கு அரைவல்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த டேங்கர்ஸ் ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் இங்க நாங்க வந்துட்டு பேக்கெட் மில்க் டிஸ்பேட்ச் வந்துட்டு இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 6 o'clock ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த சென்னையில இருக்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு ரீச் ஆகும். இப்போ ஏர்லி மார்னிங்குள்ள அது போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் கன்சியூமர் ஹேண்டுக்கு ஒரு 5 o'clock எல்லாம் அட்லீஸ்ட் கிடைக்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரி ஷெட்யூல் வச்சிருக்கோம். இப்ப சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா விடிய காத்துல போய் எல்லாத்துக்கும் சேர்ற மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் முடிஞ்சு ஜைலோக்கு வந்து பால் ஏறினதுக்கு அப்புறம் ப்ராசஸ் ஆக போகுது. அந்த ப்ராசஸிங் ஹால்குள்ள வெளியில தான் நம்ம பண்ணிக்கிறோம். உள்ள போய் என்ன நடக்குதுங்கிறத பாக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து வரிசையா வந்து ஜைலோஸ் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அங்க இருந்து எல்லா இடத்துக்கும் வந்துட்டு பைப் மூலமா வந்து அந்த பால் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. மத்தபடி என்ன நடக்குது அப்படிங்கறது மேம் சொல்லுவாங்க. பேசிக்கலாம். இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது ப்ராசஸிங் ஏரியா இப்ப பாத்துட்டு இருக்கோம். இது சைலோஸ். இப்போ இந்த சைலோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மில்க் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக போகுது. அந்த ப்ராசஸ் எதுவுமே நமக்கு வெளியில தெரியாது. இது எல்லாமே வந்துட்டு லைன்ஸ்குள்ள தான் நடக்குது. நம்ம பாக்குறோம் இது ஃப்ரண்ட் லைன். இது ஹோமோஜெனைசர் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான்ட். ஹோமோஜெனைசர். இந்த ஹோமோஜெனைசரோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா வந்துட்டு ரா மில்க்ல பாத்துருப்போம், மேல பால் ஆடை இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம பேக்கெட் மில்க்ல அது இருக்காது. நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த என்னன்னா அந்த ஃபேட் லேயர் வந்துட்டு செப்பரேட் ஆகும். அதாவது ரா மில்க்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லேயர் செப்பரேட் ஆக கூடாது அப்படின்றதுக்காக இது ஹோமோஜெனைஸ் பண்றோம். மில்க
ஹோமோஜனைஸ் பண்றோம். அதாவது என்னன்னா அந்த ஃபேட் குளோபியூல 4 பார்ட்டா டிவைட் பண்றோம். அதாவது ப்ரோக் பண்ணி கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பால் ஆடை மேல அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. அந்த ப்ராசஸ் இங்க நடக்குது. இது பேரு ஹோமோஜனைசேஷன். பால் வந்துட்டு கொதிக்கிறது. ஸோ இது அந்த பேஸ்டரைசேஷன் பண்றதுனால தான் வந்துட்டு ஒரு நாள் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க இல்லையா, ஆவின்ல வந்து நம்ம வாங்குறப்ப தெரியும் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து இந்த நாளுக்குள்ள யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேஸ்டரைசேஷன் ப்ராசஸ் பண்றது மூலமா தான் நம்மள வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் நம்மளால கொடுக்க முடியுது. ஸோ 5 டிகிரில இருந்து 60 டிகிரி, 60 டிகிரில இருந்து 80 டிகிரி, 80 டிகிரில இருந்து இமீடியட்டா 3 டிகிரிக்கு வந்து அந்த பாலை வந்து கூல் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல நடக்குது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பான்மை சென்னை மக்களோட பால் தேவையை பூர்த்தி செய்யற அந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம ப்ராசஸ கண்ணால பார்க்க முடியாது, அவங்க சொல்றத வச்சு நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா பால் வந்துட்டு இங்க வந்து பேக் பண்ணப்படுது. ஸோ ப்ளூ, கிரீன் மற்றும் ஆரஞ்சு கலர்ல நம்மளுக்கு ஆவின் கிடைக்கிறது தெரியும். தனித்தனி லைன்ல வந்துட்டு ப்ளூ தனியா, கிரீன் தனியா, ஆரஞ்சு தனியா வந்துட்டு அந்த பைப் லைன்ல அதை பிரிச்சிடுறாங்க. பிரிச்சு அந்தந்த செக்ஷனுக்கு வந்து அந்த பால் வருது. அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்றாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான பால் ஃபேக்டரி மேட் என் கையில இப்ப இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது என்னன்னா, இப்போ எல்லாமே வந்துட்டு டேமேஜா இருக்காது. ஒரு சின்ன ஓட்டை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அது மறுபடியும்? இல்ல நம்ம அது வந்துட்டு பேக்கிங்ல பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க அந்த லேடி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கும் போதே அதுல தெரியும் லீக் இருக்கா அப்படின்ட்டு. அது போக இந்த பிலிம் இதோட இந்த பேக்கெட்டோட இந்த பிலிமோட திக்னஸ் நம்ம லேப்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளவு மைக்ரான்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். செக் பண்ணி தான் நம்ம பர்மிட் பண்றோம். ஸோ அது போக இந்த பேக்கிங்ல இவங்க பாக்குறாங்க, சரியா பார்த்துதான் அவங்க வந்துட்டு அந்த டப்ல வந்து அடுக்குறாங்க. அங்க வந்து ஆரஞ்சு வந்து போயிட்டு இருக்கு, பிரீமியம் ஆவின் போயிட்டு இருக்கு. இங்க வந்து நைஸ் ப்ளூ கலர் ஆவின் போயிட்டு இருக்கு, பிரீமியம் ஆவின் ஆரஞ்சு. இது வந்து அதிக ஃபேட் இருக்கிறது இல்லையா? ஆமா, நம்மளோட ஸ்டாண்டர்ட்ல இது ஹையர் ஸ்டாண்டர்டு 6090% இருக்கு. சோ இது HCM னு சொல்றோம், ஃபுல் கிரீம் மில்க். சோ இருக்கறதுல லோவஸ்ட் தான் ப்ளூ, கரெக்ட்டா? லோவஸ்ட் DTM னு இருக்கு. DTM டபுள் டோன்டு மில்க். அது ஃபேட் 1.5% ஃபேட். நம்ம இது 6% ஃபேட். சோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு, அதாவது ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வந்து ஆவின்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு 1 டே ஃபேக்டரி விசிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. Maxmania sale under 499. Rush to your nearest Max store. TNC apply. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.